தூத்துக்குடியில் 14 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். ஆந்திராவில் இருந்து தூத்துக்குடிக்கு கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தூத்துக்குடி 3வது மைல் அருகே சந்தேகப்படும்படியாக பெண் மற்றும் அவருடன் இருந்த ஒருவரை பிடித்து விசாரித்த போது 6,50,000 ரூபாய் மதிப்புள்ள 14 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். தமிழகத்தில் திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த நபர் சிக்கினார். கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்ற மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் விசாரிக்கப்பட்டதில் அவரிடம் 5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் பிடிப்பட்ட நிலையில் அவரிடமிருந்த கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தீய சக்தி திமுக அரசு திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் வேப்பேரி மற்றும் பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். புரசைவாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ கஞ்சா கடத்திய முருகன் என்பவர் சிக்கினார். இதேபோல் பெரம்பூர் அருகே சுமார் 11 கிலோ கஞ்சா கடத்திய ரவிக்குமார் சிக்கினார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு தவறியதால் இளம் தலைமுறையினர் சீரழிந்து தவறான பாதையில் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை கேரளாவிற்கு கடத்த முயன்ற 12 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டனர். போடி முந்தல் சோதனை சாவடியில் 6 வாகனங்களில் கூலி ஆட்களின் உடைமைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 105 கிலோ தடை செய்யப்பட்ட பான் பிராக், குட்கா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக வாகனங்களில் இருந்த 12 பேர் பிடிபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் போதை கடத்தல் நடைபெறும் நிலையில் ஏவல் துறையினர் கண் துடைப்புக்காக சோதனை நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.